நாராயணம் நமஸ்கிருத நரம் சேவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத்து. மேற்படி பாரதத்தில் பௌலோமா பர்வத்தில் தேவதூதர் என்ன பேசினார் அப்படின்றதுலேருந்து நாம் அன்வைக்கணும். தேவதூத உவாச்ச அபிதத்சேஹ யத்வாச்சா ருரோதுக்கேன தன்மிருஷா யதோ மர்த்தியஸ்ய தர்மாத்மன் ஆயுரஸ்தி கதாயுஷः கதாயுரேஷா கிருபணாः गन्धर्वाप्सरसोः सुता तस्मात् शोके मनस्तात मां कृतास्त्वं कथञ्चन उपायश्चात्र विहितः पूर्वं देवैः महात्मभिः तं यदीच्छसि कर्तुं त्वं प्राप्स्यसीह பிரமத்வராம். தேவதூதர் சொன்னாராம் ருருவை பார்த்து, ஹே ருரு, நீர் இப்போ பேசின வார்த்தைகள் எல்லாம் பிரயோஜனமற்றது. நல்ல மனமுடையவரே, இந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான் அப்படின்னாக்க அவனுக்கு காலம் முடிஞ்ச கணக்கு வந்துடுத்துன்னா அவன் பிராணம் போயிடும். போன பிராணத்தை திருப்பி எடுத்துன்னு வரத்துக்கெல்லாம் முடியாது. இந்த பிள்ளை கந்தர்வ வம்சத்தை சேர்ந்தவள். இந்த அப்சரஸ் ஸ்திரீ இருக்கின்றாளே பிரமத்வரா, இவளோட நாட்களானது தீர்ந்து விட்டனா இந்த பூவுலகத்தில். அதனால் ஹே பிள்ளாய், நீ அழுதுன்றிருக்காத. இந்த தேவதைகள்லாம் கூட இருந்தாலும் அவ பிரமத்வராக்கு ஒரு உபாயம் ஒன்று சொல்லி அமிச்சிருக்கா. உமக்கு அது சரி அப்படின்னா அந்த உபாயத்தை பண்ணி பிரமத்வராவை நீங்கள் உயிர் பிழைக்கும்படிக்கு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ருரு அவர் சொல்கிறார், ருருருவாச்ச க உபாயः கிருதோ தேவைः ப்ரூஹி தத்வேன கேச்சர கரிஷ்யேஹம் ததா ஸ்ருத்வா த்ராதுமர்ஹதி மாம் பவான். ஹே தேவதூதரே, என்ன உபாயத்தை அவள் சொல்லியிருக்காளோ அதை சொல்லுங்கோ. அது என்னவா இருந்தாலும் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் நிச்சயம் நான் அதை செஞ்சு முடிக்கிறேன். நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல உடனே தேவதூதர் சொல்கிறார், தேவதூத உவாச்ச ஆயுஷோர்தம் பிரயச்சத்வம் கன்யாயை பிருகுநந்தன ஏவமுத்தாஸ்யதி ருரோ தவ பாரியா பிரமத்வரா. தேவதூதர் சொல்கிறாரா, பிருகுவம்சத்தில் அவதரித்தவரே, உம்மோடைய ஆயுட்காலத்தில் பாதிய அவளுக்கு கொடுங்கோ. ஹே ருரு, அப்படியாக நீங்கள் உங்கள் ஆயுள்ள பாதிய பிரமத்வரா கொடுத்துட்டீங்கன்னா அவள் உயிர் பிழைத்து கொள்வாள் அப்படின்னு சொன்ன உடனே ருரு சொல்றார், ருருருவாச்ச ஆயுஷோர்தம் பிரயச்சாமி கன்யாயை கேச்சரோத்தம ஸ்ருங்கார ரூபாபரணா சமுத்திஷ்டது மே பிரியா. தேவதூதரே, என்னுடைய ஆயுள்ள பாதி அவளுக்கு கொடுத்துடுறேன். எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவள் அழக ஆபரணங்கள் அலங்காரங்களோட எப்படி முன்னாடி இருந்தாலும் அதே போல எழுந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறார். சௌதி மகரிஷி சொல்கிறார், சௌதிருவாச்ச தத்தோ கந்தர்வராஜஸ்ச தேவதூதஸ்ச சத்தமௌ தர்மராஜமுபேத்யேதம் வச்சனம் பிரத்யபாஷதாம் தர்மராஜாயுஷோர்தேன ருரோர்பார்யா பிரமத்வரா சமுத்திஷ்டது கல்யாணி மிருதைவம் யதி மன்யசே. இந்த கந்தர்வ ராஜா கூடவே தேவதூதன் ரெண்டு பேருமே தர்மராஜாவை போய் பார்க்குறாளாம். பார்த்துட்டு சொல்கிறா, ஹே தர்ம பிரபு, உமக்கு சரின்னு பட்டதுன்னா ருருவனுடைய பிரியமானவளுமான கூடிய விரைவில் மனைவியாகவும் ஆகப் போகிற பிரமத்வரா, அவள் ருருவனுடைய ஆயுட்காலத்தில் பாதி எடுத்துன்ட்டு உயிர் பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. உடனே தர்மராஜா சொல்கிறாராம், தர்மராஜ உவாச்ச பிரமத்வராம் ருரோர் பாரியாம் தேவதூதயதீச்சசி உத்திஷ்டத்வாயுஷோர்தேன ருரோரேவ சமன்விதா. ஹே தேவதூதனே, அதுதான் உமக்கு ஆசை அப்படின்னா அப்படியே நடக்கட்டும். ருருவனுடைய ஆயுட்காலத்தில் பாதி அந்த பிரமத்வராக்கு போட்டும், அவள் அதனால் உயிர் பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். உடனே சௌதி மகரிஷி சொல்கிறார், சௌதிருவாச்ச ஏவ முக்தே ததः கன்யா சோததிஷ்டத் பிரமத்வரா ருரோஸ்தஸ்யாயுஷோர்தேன சுப்தேவ வரவர்ணினி. தர்மராஜா இப்படி சொன்ன உடனே
பிரமத்வரா பழைய மாதிரி அழக ஆபரணங்கள் அலங்காரங்களோட ருருவனுடைய ஆயுட்காலத்தில் பாதியை அவ எடுத்துண்டு உயிர் பிழைத்தாள். ஏ தத்ருஷ்டம் பவிஷ்யேஹி ருரோர் உத்தம தேஜசः ஆயுஷோதி பிரவருத்தஸ்ய பாரியார்த்தேர் தர்மலுப்யதः தத இஷ்டே ஹனீதயோः பிதரௌ சக்ருதுர்முதா விவாஹம் தௌ சரேமாதே பரஸ்பர हितैषिणौ स लब्ध्वा दुर्लभां भार्यां पद्मकिञ्चल्कसुप्रभां व्रतं चक्रे विनाशाय जिहागानां धृतव्रतः स दृष्ट्वा जिहागान् सर्वांस्तीव्रकोपसमन्वितः अभिहन्ति यथा सत्वं गृह्य प्रहरणं सदा न कदाचिद्वनं विप्रो रुरुः अभ्यगमन्महत् शयानं तत्र चापश्यत् डुण्डुभं वयसान्वितं तत उद्यम्य दण्डं स कालदण्डोपमं तदा जिगांसुः कुपितो विप्रः तमुवाचाथ डुण्डुभः नापराध्यामिते किञ्चित् अहमद्य तपोधन सरं भाच्च किमर्थं माम् अभिहंसि रुषान्वितः. இப்போ என்னன்னா, இதுக்கப்புறமா ரூரு தான் அவருடைய ஆயுட்காலத்தில் பாதியை கொடுத்துட்டார். அதை கொண்டு பிரமத்வரா உயிர் பிழைத்தாள். அவ 2 பேரனுடைய அப்பாக்களும் சேர்ந்து 2 பேருக்கும் சம்பிரதாய பிரகாரம் செய்ய வேண்டிய அந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறா. இவ்வளோ ஆச்சரியமான ஒரு மனைவியை பெத்த பின்பு, ஏன்னா இப்படி ஒரு மனைவி கிடைக்கிறது ரொம்ப துர்லபமாக. அவளுடைய கண்கள் தாமரை பூ போல இருந்துதான். அவ்வளோ சௌந்தரியவல்லியாக இருந்தாலாம் பிரமத்வரா. இதை பார்த்துட்டோ இப்படி ஒரு மனைவி கிடைக்கிறதெல்லாம் முதல்ல துர்லபம். நமக்கு கிடச்சிருக்கு பகவத் அனுகிரகத்தில், ஆச்சன் அனுகிரகத்தில். அதனால் ரூரு மகரிஷி ஒரு விரதத்தை எடுத்துட்டாராம். என்ன விரதம்னா, இனி இந்த சர்ப்ப வம்சமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சுடணும் அப்படின்னு விரதம் எடுத்துட்டாராம். ஏன் அப்படின்னா, இந்த சர்ப்பம் தீண்டினத்தினால தானே பிரமத்வரா இந்த உயிர் போகிற நிலைமைக்கு போயிட்டு இன்னைக்கு உயிரோட வந்திருக்கா. அதனால் அந்த சர்ப்பங்களை எல்லாம் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு விரதத்தை எடுத்துட்டாராம். அதனால் அன்னிலேருந்து ஆரம்பித்து எங்கெங்கெல்லாம் அவர் பாம்பை பார்க்குறாரோ அத்தனை பாம்பையும் பொட்டு 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 நடிச்சுடுவாராம். அப்போது ஒரு சமயம் ரூரு மகரிஷி வனத்துக்குள்ளே போனாராம். அந்த பிராமணர் வனத்துக்குள்ளே போகும்போது டுண்டுபன்னு ஒரு பாம்பானது கீழே தரையில் படுத்துட்டு தான். அதை கொல்லணும் அப்படின்றதுக்காக கையில் அந்த தண்டத்தை ஏந்தினாராம் கோவத்தில். உடனே அந்த டுண்டுபா சொல்லித்தான் இவரை பார்த்துட்டு, ஹே மகரிஷியே, நான் தான் ஒன்றும் பண்ணல, எதுக்கு என்னை கொல்றதுக்காக வரீங்கோ அப்படின்னு கேட்டுதான். அப்போது உடனே ரூரு மகரிஷி சொல்கிறார், ருருவாச்ச மம பிராண சமாபாரியா தஷ்டாசீன் புஜகேனஹ தத்ர மே சமயோ கோர ஆத்மனோரக வைக்ருதஹ புஜங்கம் வை சதா ஹன்யாம் யம் யம் பஷ்யேயமித்யுத ததோஹம் த்வாம் ஜிகாம்சாமி ஜீவிதே நாத்ய மோக்ஷசே. உடனே ரூரு மகரிஷி சொல்கிறாராம், எனக்கு ரொம்ப பிரியமான மனைவியை பாம்பு தான் கடிச்சுது, அதனால அன்னிலேருந்து எந்த பாம்பை பார்த்தாலும் அதை கொண்டுடணும்னு விரதம் எடுத்துன்னுட்டேன். இந்த பாம்பு வம்சமே இல்லாத போயிடணும், அதனால் உன்னையும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே டுண்டுப சொல்லித்தான், டுண்டுப உவாச்ச அன்யேதே புஜகா பிரம்மன் ஏ தசந்தீஹ மானவான் டுண்டுபான் அஹிகந்தேன நத்வம் ஹிம்சித்துமர்ஹசி ஏகானர்த்தான் பிருதக் அர்த்தான் ஏக துக்கான் பிருதக் சுகான் டுண்டுபான் தர்மவித் பூத்வா நத்வம் ஹிம்சித்துமர்ஹசி. ஹே பிராமணரே, மற்ற பாம்புகள்லாம் கடிக்கும், இந்த டுண்டுபைகள்லாம் பார்த்தேன்னாக்க பேருக்கு தான் டுண்டுப அப்படின்லாம் பேரை வச்சுட்டு இருக்கோம், மற்றபடி இதெல்லாம் எதுவுமே பண்ணாது. இந்த பாருங்கோ, நாங்கள் அதே பாம்பு வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் நாங்கள்லாம் தண்ணி பாம்பு பாசி எதுவும் பண்ண மாட்டோம். அதனால் தயவு செஞ்சு இந்த டுண்டுப வம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் கொல்லாதீங்கோ.
இப்படி நல்லது எது கெட்டது எதுன்னு நன்கு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுட்டுருக்கிற நீங்கோ டுண்டுப எல்லாம் தண்ணி பாம்பு மாதிரி எதையுமே கொல்லாது அப்படின்றது தெரிஞ்சிருந்து நீங்கள் இப்படி கொல்ல வருதுன்றது ரொம்ப தப்பு. அதனால் தயவுசெய்து டுண்டுப பாம்புகளை எல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதான். உடனே சௌதி மகரிஷி சொல்கிறார், இதி ஸ்ருத்வா வச்சஸ்தஸ்ய புஜகஸ்ய ருருஸ்ததா நாவதீத் பய சம்விக்னம் ரிஷிம் மத்வாத டுண்டுபம் உவாச்ச சைனம் பகவான் துருஹு சம்ஷமயன்னிவ காமம் மாம் புஜக ப்ரூஹி கோசீமாம் விக்ரியாம் கதஹ. உடனே ரூரு 6 குணங்கள் பரிபூர்ணமாக உடையவர். அவர் இந்த பாம்பினுடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டு நிஜமாவே இந்த பாம்பு எதுவும் பண்ணாத போல் இருக்கு, இது ஏதோ ரிஷி தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாம்பை கொல்லாதே விட்டுட்டாராம். அப்புறம் இந்த பாம்பை பார்த்து கேட்குறாராம், நீர் யார்? ஹே பாம்பே சொல்லும், எதுக்காக இப்படி பாம்பாக தெரிஞ்சுருக்கீர் அப்படின்னு கேட்க உடனே டுண்டுப பேச ஆரம்பிக்கிறது. டுண்டுப உவாச்ச அஹம் புரா ருரோ நாம்னா ரிஷிர் ஆசம் சஹஸ்ரபாத் சோஹம் ஷாபேன விப்ரஸ்ய புஜகத்வமுபாகதஹ. ஹே ரூரு மகரிஷியே, நான் முந்தின ஜென்மத்தில் சஹஸ்ரபாத் அப்படின்னு ஒரு மகரிஷியாக இருந்தேன். பிராமணனுடைய சாபத்தினால நான் இப்படி பாம்பா மாறிவிட்டேன்னா. உடனே ருருவாச்ச ருரு மகரிஷி கேட்க ஆரம்பிக்கிறார், கிமர்த்தம் சப்தவான் கிருத்தோ த்விஜஸ்வாம் புஜகோத்தம கியந்தம் செய்வ காலம் தே வபுரே தத் பவிஷ்யதி. ஹே பாம்புகளில் உத்தமமாய் திகழக்கூடியவரே, ஏன் உங்களை பிராமணன் சபித்தார்? எத்தனை நாளைக்கு உங்களுக்கு இந்த பாம்பு பிறவியான தொடரும் அப்படின்னு கேட்க உடனே டுண்டுபாத்தோட சரித்திரத்தை மேற்படி சொல்ல ஆரம்பிக்கிறதான். டுண்டுபவாச்ச சகா பபூவ மே பூர்வம் ககமோ நாம வை த்விஜஹ பிருஷம் சம்ஷிதவாக்தாத் தபோபல சமன்விதஹ சமயா கிரீடதா பால்யே கிருத்வா தாரணம் புஜங்கமம் அக்னிஹோத்ரே பிரசக்தஸ்து பீஷிதः பிரமுமோஹ வை லப்த்வா ச ச புனः சம்ஞாம் மாமுவாச்ச தபோதனः निर्दहन्निव कोपेन सत्यवाक् संशितव्रतः यथा वीर्यस्त्वया सर्पः कृतोऽयं मद्विभीषया तथा वीर्यो भुजङ्गस्त्वं मम शापात् भविष्यसि तस्याहं तपसो वीर्यं जानन्नासं तपोधन वृषमुद्विग्नहृदयः तमवोचमहं तदा प्रणतः सम्भ्रमादेव प्राञ्जलिः पुरतस्थितः सखेति सहसेदं ते नर्मार्थं वैकृतं मया क्षन्तुम् अर्हसि मे ब्रह्मन् शापोऽयं विनिवर्त्यताम् सोऽथ मामब्रवीद्दृष्ट्वा वृषमुद्विग्नमनचेतसं मुहुरुष्णं विनिश्वस्य सुसम्भ्रान्तस्तपोधनः नानृतं वै मया प्रोक्तं भवितेदं कथञ्चन यत्तु वक्ष्यामि ते वाक्यं शृणु तन्मे तपोधन श्रुत्या च हृदि ते वाक्यम् इदमस्तु सदा नघ उत्पत्स्यति रुरुर्नाम प्रमतेरात्मजः शुचिः तं दृष्ट्वा शापमोक्षस्ते भविता न चिरादिव सत्वं रुरुरिति ख्यातः प्रमतेरात्मजोऽपि च स्वरूपं प्रतिपद्याहम् अद्य वक्ष्यामि ते हितं स डौण्डुबं परित्यज्य रूपं विप्रर्षभस्तदा स्वरूपभास्वरं भूयः प्रतिपेदे महायशाः इदं चोवाच वचनं रुरुम् अप्रतिमौजसम् अहिंसा परमो धर्मः सर्वप्राणभृतां वर तस्मात् प्राणभृतः सर्वान् न हिंस्यात् ब्राह्मणः क्वचित् ब्राह्मणः सौम्य एवेह भवतीति पराश्रुतिः वेदाङ्गविन्नाम सर्वभूताभयप्रदः अहिंसा सत्यवचनं क्षमा चेति विनश्चितं ब्राह्मणस्य परो धर्मो वेदानां धारणामपि क्षत्रियस्य हि यो धर्मः स हि नेष्येत वै तव दण्डधारणमुग्रत्वं प्रजानां परिपालनं तदिदं क्षत्रियस्यासीत् कर्म वै शृणु मे करो.
शृणु मे रुरो जनमेजयस्य यज्ञेऽस्मिन् सर्पाणां हिंसनं पुरा परित्राणां च भीतानां सर्पाणां ब्राह्मणादपि तपो वीर्यबलोपेताद्वेदवेदाङ्गपारगात् आस्तिकाद्विजमुख्याद्वै சர்பசத்ரே த்விஜோத்தம. இன்னும் ஒரே ஒரு அத்தியாயம் தான் இருக்குது பௌலவ பருவத்தில். இன்றைய தினம் பௌலவ பருவத்தை நாம் மொத்தமாக அன்வைச்சு முடிச்சுடலாம். அப்போ இந்த டுண்டுப சொல்கிறதான், காலத்தினுடைய அந்த போக்கில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் ஒரு பிராமணன். அவனுக்கு ககமன்னு பேர். அவன் அண்ணா உண்மையை பேசிகிட்டு இருந்தான், தபசக்தி உடையவன். அவன் ஒரு சமயம் அக்னிஹோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கறச்சே நான் என்ன பண்ணேன், ஒரு விளையாட்டுக்காக நான் தர்பையை கொண்டு ஒரு பாம்பை பண்ணி அவனை பயமுறுத்தணும்னு நினச்சேன். அவன் அதை பார்த்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அவனுக்கு நினைமை திரும்பின அடுத்த நிமிஷமே அந்த தபசக்தி உடைய அந்த பிராமணன் ககம, என்னுடைய நண்பன் இருக்கானே, அவன் என்னை பார்த்து இந்த வார்த்தைகளை பேசினா. என்ன பேசினா? யதா வீரிய ஸ்வயா சர்ப கிருத்தோயம் மத்விபாஷயா ததா வீரியோ புஜங்கஸ்துவம் மம ஷாபாத் பவிஷ்யசி. என்ன கேலி பண்ணுறதுக்காக ஒரு பாம்பை தர்பையை கொண்டு பண்ணி என்னை பயமூர்த்தினியே, நீயே இப்போ ஒரு விஷம் கக்காத பாம்பாக மாறிப்போவாய். ஏ ரிஷி, உமக்கு இருக்கிற தபஸ்லாம் நான் அண்ணா தெரிஞ்சுட்டுருக்கிறவன் தான். அதனால் பயத்தோட நான் அவனை பார்த்து இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னேன். கையை கூப்பிண்டு, அப்பா, நான் உன்னோடைய நெருங்கிய நண்பன், வெறுமை ஏதோ உன்னோட விளையாடணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இதை பண்ணேனே தவிர மற்றபடிக்கு வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. அதனால் க்ஷந்துமரசி மே பிரம்மன் ஷாபோயம் வினிவர்த்தியதாம், தயவு செஞ்சு எனக்கு மன்னிப்பை அனுகிரகம் பண்ணி உம்ம சாபத்திலிருந்து என்ன விடுவிக்கணும்னா. என்ன அந்த மாதிரியான ஒரு கோலத்தில் அவன் பார்த்த உடனே அவன் சொன்னான், அப்பா இந்த பாரு, நான் சபிச்சது தான், அதெல்லாம் பின்வாங்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன் கேள். நான் சொல்கிறத உடைய ஹிருதயத்தோடு நீ வச்சுக்கோ. ரூரு அப்படின்ற மகரிஷி பிரமதியினுடைய பிள்ளை. அவர் தோன்றின உடனே அவரை பார்த்த மாத்திரத்தில் உனக்கு சாபமானது விமோச்சனமாயிடும். அதனால் ஹே ரூரு மகரிஷியே, பிரமதியினுடைய பிள்ளையே, இப்போ என்னுடைய சாபமானது உங்களை பார்த்த உடனே நீங்கித்து. இப்போ எனக்கு இந்த சாப விமோச்சனமானதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்காக நான் சொல்கிறேன், நீர் கேள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ சொல்கிறார், ஹே ரூரு, உயர்ந்தவரே, இந்த பாருங்கோ, யாரையும் காயப்படுத்தக்கூடாது நம்போ. அதுதான் உண்மையிலேயே உயர்ந்த தர்மம். யாரையும் காயப்படுத்தக்கூடாதனால ஹே பிராமணரே, எந்த ஜீவனையும் துன்புறுத்தாதீங்கோ. இது ஸ்ருதி வாக்கியம், ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் சொல்கிறது. ஒரு பிராமணன் அப்படின்றவன் ரொம்ப மைல்டாக நடந்துக்க வேண்டியவன். இந்த கோபம் தாபம்லாம் அவனுக்கு ஆகாது. ரொம்ப சாத்வீகமாக இருக்க வேண்டியவன். வேதத்தை, வேத அங்கங்களை எல்லாம் நன்கு அறிந்தவர் நீர். நீர் போய் மற்ற ஜீவராசிகளை துன்புறுத்தலாமா? அஹிம்சா மார்க்கத்தை தானே கடைப்பிடிக்கணும். அதனால் இந்த வேதாங்கங்களையெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறவா மற்ற ஜீவராசிகளை போய் ஹிம்சிக்கக்கூடாது. எல்லாருக்கும் எது நல்லதோ அதை பண்ணணும். விட்டு கொடுத்து போகிற அந்த பக்குவம் இருக்கணும். மன்னிக்கின்ற குணம் இருக்கணும். உண்மையை பேசணும். எல்லா ஜீவராசிகளையும் சமமாக பாவிக்கிற அந்த தன்மை இருக்கணும். வேதங்களையெல்லாம் நன்கு ஸ்மரணத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவரே, இதெல்லாம் பிராமணனுடைய இயல்பான அவருடைய சொரூபத்துக்கு ஒட்டினார் போல் வரக்கூடிய கடமைகள். க்ஷத்ரியனுடைய சொரூப கடமைகள் உம்முடையதாகாது. ஒருத்தனை தண்டிக்கிறது, ஒருத்தன் கரெக்டாக இருக்கானா தப்பு பண்ணுறானா என்னன்றதெல்லாம் பார்த்து அதற்குண்டான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுன்றது க்ஷத்ரியனுடைய கடமை. அதனால் நான் சொல்கிறதை கேள் ருரு மகரிஷியே.
அந்நாளில் பாம்புகளை எல்லாம் அழிக்கணுன்றதுக்காக ஜனமேஜயன் ஒரு சர்ப்பசத்திர யாகத்தை பண்ணினான். ஆனால் பயத்தில் இருந்த இந்த பாம்புகளை எல்லாத்தையுமே ஒரு பிராமணர் தான் வந்து காப்பாற்றினார். அவருக்கு பேர் ஆஸ்திகர். அவர் வேதாங்கங்களை நன்கு அறிந்தவர் அப்படின்னு அந்த டுண்டுப பாம்பு சொல்றது. ருருவாச்ச. ருரு மேற்படி பேசுறார். கதம் ஹிம்சித்தவான் சர்பான் சராஜா ஜனமே ஜெய சர்பாவா ஹிம்சிதாஸ்தத்ர கிமர்த்தம் த்விஜசத்தம கிமர்த்தம் மோக்ஷிதாச்சைவ பன்னகாஸ்தேன தீமதா ஆஸ்திகேன த்விஜஸ்ரேஷ்ட ஸ்ரோத்துமிச்சாமியசேஷதः. ஹே பிராமணரே, ஹே பிராமணர்களில் உத்தமராய் திகழக்கூடியவரே, எதுக்காக ஜனமேஜயன் ராஜா பாம்புகளை எல்லாம் அழிக்கணும்னு அந்த விரதத்தை எடுத்துட்டான்? என்னத்துக்காக அழிக்கணும் விரதம் எடுத்துட்டா? எப்படி அழிச்சான்? ஏன் ஆஸ்திக மகரிஷி இந்த பிராமணர்களில் உத்தமராய் திகழக்கூடியவர் இதெல்லாம் வந்து இந்த பாம்புகளை எல்லாம் வந்து காப்பாற்றி கொடுத்தார்? அதை பற்றி எனக்கு சொல்லுமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். ரிஷி ருவாச்சு. ஸ்ரோஷ்யசி த்வாம் ருரோ சர்வம் ஆஸ்தீக சரிதம் மகத் பிராமணானாம் கதையதாம் இத்யுக்த்வான் தரதீயத. இதுக்கு முன்னாடி பாம்பா இருந்த டுண்டுப பாம்பா இருந்தாரோ இல்லையோ, அவர் தானே இத்தனை நாள் ரிஷி ரூபத்தில் வந்துட்டு இது அத்தனையும் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவரே சொல்கிறார் ருரு மகரிஷியை பார்த்துட்டு, ஹே ருரு, நிச்சயம் ஆஸ்திகரனுடைய சரித்திரத்தை நீர் பிராமணர்களிடத்திலிருந்து தெரிந்து கொள்வீர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் புறப்பட்டு போயிட்டார். அந்த இடத்த விட்டு மறைஞ்சுட்டார். மேற்படி சௌத்தி மகரிஷி சொல்கிறார். சௌத்தி ருவாச்ச. ருருஷ்சாபி வனம் சர்வம் பரியதாவத் சமந்ததः தம் ரிஷிம் நஷ்டமன்விச்சன் சம்ஸ்ராந்தோ ன்யபதத்புவி சமோஹம் பரமம் கத்வா நஷ்டசம்யைவா அபவத் தத்ருஷேர்வச்சனம் தத்யம் சிந்தயானம் புனః புனः லப்தசம்யோ ருருஷ்சாயாத் ததா சக்யௌ பிதுஸ்ததா பிதா சாஸ்ய ததா கியானம் பிருஷ்டः சர்வம் யவேதயத். ருரு மகரிஷி எந்த மகரிஷி இத்தனை நாள் உட்காண்டு டுண்டுபவாய் இருந்து பின்னாடி தானே சாப விமோச்சனம் பெற்று இவர் சதுபதேசங்கள்லாம் பண்ணினாரோ அந்த மகரிஷியை காடு முழுக்க தேடினாராம். அவரை காணலையாம். ஒரு மாதிரி டயர்டாகி உட்காண்டார் அவர் அந்த இடத்துல. தானே நினச்சிண்டாராம், என்னடா இது ரிஷி இந்த மாதிரி ஆஸ்திகரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டு, இப்போ ஆஸ்திகரை பற்றின விஷயங்கள்லாம் பிராமணர்கள் சொல்லுவார் அவர் சரித்திரத்தைன்னு சொல்லிட்டு போயிட்டாரே, நான் எங்கன்னு போய் தேடுவேன் அப்படின்னு நினச்சிண்டே அவர் மயக்கம் போட்டார். அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு நினைவு திரும்பித்தான். நினைவு திரும்பின உடனே நேர அவருடைய வீட்டுக்கு போகிறார். ஆசிரமத்துக்கு போயிட்டு தன் தகப்பனாரான பிரமதி மகரிஷி இடத்துல போயிட்டு இந்த விஷயங்களை வினவரார். இத்தோட பௌலோமா பருவம் முற்றிற்று. அடுத்தது வந்து ஜரத்காரு வர்சஸ் ஜரத்காரு தான். ஜரத்காரு வர்சஸ் ஜரத்காருன்றது அடுத்த எபிசோடுலேருந்து நடக்கும். ஜரத்காரு பற்றின சரித்திரங்கள் ஆஸ்திக பருவத்தில் சொல்லப்படுறது. அதுதான் முதல் சரித்திரம் ஆஸ்திக பருவத்தில். அதை நாளை தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பழிகள் இருந்தால் விரிவாக க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹ. பாரதம் தொடரும்.